எப்ஸ்டீன் ஃபைல்ஸினுடைய கதாநாயகன் ட்ரம்ப் அவர்கள் 167 குழந்தைகளை கொன்று வியட்நாம் போருக்கு பிறகு ஒரு பெரிய படுகொலையை செஞ்சிருக்கிறார். வியட்நாமில் போர் நடக்கும்போது ஒரு குழந்தையினுடைய புகைப்படம் ஒன்று ரொம்ப பெரிய அளவில் ஃபேமஸ். அந்த குழந்தைய தம்பியை தோளில் தூக்கிக்கிட்டு நடந்து போக்கக்கூடிய ஒரு அண்ணனுடைய புகைப்படம். 4-5 நாட்களாக இறந்து போன உடலை தெருவிலேயே கொண்டு போயிட்டுருப்பான். அப்போது ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பார். அது ரொம்ப பெரிய அளவில் அவார்டெலாம் வாங்கி கொடுத்த ஒரு புகைப்படம். அப்படி ஒரு புகைப்படம் இப்போது உலக அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த 167 குழந்தைகளுடைய இறுதிச் சடங்கு இன்றைக்கி நடக்குது. இதெல்லாம் தாண்டி இலங்கையில் ஈரானிய கப்பலில் ஒரு பெரிய தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்காங்க. இந்த நீர்மூழ்கி கப்பலில் மூலியமாக தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அதில் யார் அந்த தாக்குதல் நடத்தினா, இதில் 100க்கும் மேற்பட்ட மாலுமிகள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல், நிறையா பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற உண்மையான விடயங்கள், இலங்கை அரசு யார் மேலே குற்றம் சுமத்த போகிறது அப்படிங்கிற கேள்வி, இது எல்லாமே பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு பெரிய மாற்றமாக இது பார்க்கப்படுது. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. உலகத்திற்கெல்லாம் யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதுக்கு உதாரணம் தான் ஈரான். ஈரானில் இருக்கக்கூடிய ஒற்றுமை உலகத்திற்கான ஒரு பாடம். மறைந்த ஈரானுடைய உச்ச தலைவர் கமினி அவர்களுடைய இறுதிச் சடங்கு இன்னைக்கு நடக்கிறதா ஒரு பிளான் ஒன்று போட்டிருந்தாங்க. பட் அது போஸ்ட்பண்ட் ஆயிருக்கு. அந்த நாட்டினுடைய அசைக்க முடியாத ஒற்றுமையை ஒரு கூட்டம் நான் அந்த கூட்டத்தை காமிக்கிறேன், நீங்கள் பார்த்தாலே முடிவு பண்ணிடுவீங்க. இப்போது சின்ன சின்ன குழுக்கள் பெரிய அளவில் போராட்டங்கள் தெருவில் இறங்கி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சிகளையும் பார்த்துருப்போம். தலைவனை நேசிக்க தெரியாத தொண்டர்கள் கூட்டம். இப்போ இவர் இறந்து போயிட்டார், ஆனால் இவரை நினச்சி மக்கள் கூட்டம் அழுதுகிட்டு இருக்கு. ஒரு பெரிய அரங்கம், அந்த அரங்கத்தில் அயத்துல்லா கமினி அவர்களுக்காகவும் இறந்து போன குழந்தைகளுக்காகவும் ஒரு பெரிய பிரார்த்தனை கூட்டமே நடத்தியிருக்காங்க. இதில் கமினி அவர்களுடைய புகைப்படம் தான் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்து கதறி அழக்கூடிய பெண்கள் கூட்டம் எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்கள். 5-6 லட்சம் பேர் இந்த மெகா சதுக்கத்தில் கூடியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. சரி, இது ஒரு சோகமான ஒரு செய்தி தான். பக்ரைனில் அமெரிக்க கடற்படையை ஈரான் அழிச்ச நிமிடங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஐயோ ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த பகுதியை விட்டு வெளியே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்க வீரர்கள் அவங்களே எடுத்த காட்சிகளையும் அடுத்ததாக இப்போ நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஓகே, அதிகரித்து வரக்கூடிய பதட்டங்களுக்கு மத்தியில் இஸ்ரேலுடைய F-35I அப்படிங்கிற ஆதிர் போர் விமானம் ஈரானிய யாக் 130 விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆனால் அதில் உண்மை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம். இந்த லாவசன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானிய மலைப்பகுதி இருக்குல்ல, ஈரானுக்கு அரணே அந்த மலையும் பாலைவனமும் சமவெளிகளும் தான். அந்த லாவசன் மலைகளுக்கு வடக்கு தெக்ரானுக்கு மேற்கில் மேலே
ஒரு போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்படுவதை ஒருத்தவங்க படம் பிடிச்சிருந்தாங்க. அந்த புகைப்படமும் அந்த வீடியோவும் இப்போ தான் கண்ணில் சிக்கிச்சு. அதை இப்போ நம்ம பார்ப்போம். அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள், கடவுளுடைய பெயரை சொல்கிறாரு, அதெல்லாம் ஓகே கேளுங்க. அதோடு சேர்த்து அந்த அமெரிக்காவினுடைய அந்த F-35 இஸ்ரேலுக்கு கொடுத்த அந்த விமானம் தான் கீழே விழுந்திருக்கிறதா அவர் சொல்கிறாரு. நோட் பண்ணி பாருங்க. இது மலை மலை ஃபுல்லா ஈரானுடைய மலை. எப்படி அது உழுகுது அப்படிங்கிறது தொடர்பான காட்சிகள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் சுட்டு வீழ்த்தப்பட்டது ஈரானுடையது அல்ல, இஸ்ரேலுடையதுங்கிறது தான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டு. சரி, இந்த ஜார்ஜ் காலோவே அப்படிங்கிற நபர் ஒரு நல்ல பத்திரிகையாளர், நம்ம மாதிரி தான் வந்து பேசுவாப்புல, ரொம்ப நல்லா காமெடியாக பேசக்கூடிய நபர். நமக்கு அதெல்லாம் வராது, எது எப்படியோ. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இவர் ரொம்ப சீரியஸான விஷயங்கள் எடுத்து பேசினா கூடவே அது ரொம்ப கமர்ஷியலாக இருக்கும். அப்படிப்பட்ட நபர் தான் அவர். மக்களை ரொம்ப சிரிக்கிறது மூலிமா சிந்திக்கவும் வைப்பார். சார்லி சாப்ளின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட நபர் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் விட்டு அழக்கூடிய அளவிற்கு அவருடைய ஸ்பீச் இருக்குது. இந்த அளவிற்கு அவர் உருக்கமாக பேசி நான் பார்த்ததில்ல. ஜார்ஜ் காலோவே பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு தொடக்கப்பள்ளியில் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்கா தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அதில் 7லிருந்து 12 வயது வரையிலான அந்த ஏஜுடைய குழந்தைகள் 167 பொம்பளை பிள்ளைங்க, குட்டி குழந்தைங்க இறந்து போச்சு. வியட்நாம் போருக்கு பிறகு, நான் ஓப்பனிங்கில் இன்ட்ரோ கொடுத்த மாதிரி, வியட்நாம் போருக்கு பிறகு அமெரிக்காவால் செய்யப்பட்ட மிகப்பெரிய அட்டூழியத்தில் இது அப்படின்னு அவர் சொல்கிறார். இங்கே காட்சிகள் எல்லாமே அந்த குழந்தைங்களை புதைக்கிறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட குழிகள். உலக வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வுங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. இவ்வளவு பெரிய இனப்படுகொலை செய்தது ட்ரம்ப் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் பதிவு செய்கிறார். இந்த குழந்தைகளுக்கான இறுதிச் சடங்குங்கிறது ஈரானில் ரொம்ப பெரிய அளவில் மாசாக நடந்துச்சு. அந்த காட்சிகளையும் பாருங்கள். குழந்தைகள் கண்ணீர் விட்டு அழக்கூடிய காட்சிகளும் அரங்கேறிச்சு. அதோடு சேர்த்து கமினி அவர்களுடைய அந்த உடலையும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. கமினி அவர்களுடைய உடலும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. பட் அது கொஞ்சம் போஸ்ட்பண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. குவைத் அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 4 அமெரிக்க படையினர் உயிரிழப்பு. இதான் அந்த 4 பேர். இந்த 4 பேருமே இப்போ இறந்து போயிட்டாங்க. இது ஆரம்பம்தான், இன்னும் நிறையா இருக்குது, லிஸ்ட்டு வரத்தான் செய்ய போகுது. தொடர்ச்சியாக நீங்கள் இறந்துட்டாங்க அமெரிக்கர்கள்னு சொல்லிட்டு செய்தி படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். இன்னொரு முக்கியமான விஷயம், நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் வந்து இலங்கையில் நிற்கக்கூடிய ஒரு ஈரானிய கப்பல் மேலே நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலை யார் செஞ்சா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு. இலங்கைக்கு பக்கத்தில் ஈரானிய போர்க்கப்பல் IRIS டேனா அப்படிங்கிறது தான் அந்த கப்பலுடைய பெயர். 101 மாலுமிகள் காணாமல் போயிருக்காங்க. எப்போ நடந்தது தெரியுமா? காலையில் 6 மணிக்கு நடந்தது. பட் ரொம்ப சஸ்பென்ஸாக 10 மணி வரைக்கும் அந்த விஷயத்தை வெளியில் சொல்லாமலே இருந்தாங்க. இலங்கை அரசு அதை கன்ஃபார்மும் பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் அது தொடர்பான வீடியோக்களையும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. இந்த பஞ்சாயத்து இலங்கையினுடைய நாடாளுமன்றம் வரைக்கும் எதிரொலிச்சு. வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கையில் விஜய ஹேரத் அப்படிங்கிற நபர் உள்ளூர் நேரப்படி காலையில் 6 மணி அளவில் எங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வந்தது, இந்த மாதிரி ஒரு பெரிய தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு, நீர்மூழ்கி தாக்குதல். அப்போது இவ்வளவு பெரிய அட்டாக் யார் செஞ்சான்னு எங்களுக்கு தெரியாது. குறைந்தது 30 மாலுமிகள் மீட்கப்பட்டு இது வரைக்கும் கடலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்களா அப்படிங்கிறது தொடர்பான ரிப்போர்ட்டையும் சொல்லலை. 101 அப்படிங்கிறது குறைந்த அளவில் சொல்கிறாங்க. 140க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே? இலங்கையிலேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட். இப்போது சென்னையை சேர்ந்த ஒரு இராணுவ ஆய்வாளர் இந்த ஈவெண்ட் தொடர்பான ஒரு வாய்ஸ் ஒன்று கொடுக்குறார். இந்த கப்பல் அதிக ஆயுதம் ஏந்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். யார்? ஈரானுடைய கப்பல். காதர் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள், 76 மில்லிமீட்டர் கடற்படை துப்பாக்கி, இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். டார்பிடோ அப்படிங்கிற மாதிரியான
இந்த போருக்கு தேவையான எல்லா ஆயுதங்களும் அதில் நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மீட்பு நடவடிக்கையினுடைய வீடியோ காட்சிகளை வேறு நாட்டினுடைய இராணுவ சொத்துங்கிறதுனால வெளியிட மாட்டோம் அப்படின்னு இலங்கை அரசு சொன்னதா ஒரு தகவல். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையே போர் நடந்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ஈரான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஈரானுடைய கப்பலில் நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதுவும் அது ஆயுதம் தாங்கிய கப்பல். அப்போ இது யார் செஞ்சிருப்பா அப்படிங்கிற கொஸ்டினை இலங்கைட்ட கேட்டால் அமெரிக்கா இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த குற்றவாளிகளுடைய பேரை ஏன் சொல்ல மறுக்கிறாங்கன்னு தெரியல. உயிரோடு இருக்க விரும்பக்கூடிய எவரும் உடனடியாக இஸ்ரேலிருந்து வெளியேறிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்திற்கு பிறகு ஈரான்கிட்ட இருந்து ஒரு பெரிய மெசேஜ் ஒன்று பறந்திருக்கு. நாம் ஒரு நீண்ட கால போரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட்டு. அதன் முடிவு பயங்கரமாக தான் இருக்கும். நாங்கள் முழுமையாக தயாராகிட்டோம். இந்த போர் இஸ்ரேலுடைய அழிவில் தான் முடியும் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அவருடைய உச்ச தலைவர் கமினி அவர்களுடைய மரணமே நிகழ்ந்திருக்கு. இதை விட அவங்களுக்கு தியாகத்தின் மறுஉருவமான அவருடைய உடலை ஒரு கடைசி மரியாதை செலுத்துவதற்கான நேரமோ 40 நாள் ஒரு அமைதியாக போயிடலாம் அப்படிங்கிற அந்த நினைப்போ இப்போ ஈரானில் மக்களுக்கு இருக்கிறத விட இறந்து போன அவருக்காகவும் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக ரன் பண்ணுறதுக்காகவும் இப்போ மக்கள் கமினி அவர்கள் பக்கத்தில் ஈரானில் நிற்கிறாங்க. இப்போது இடையில அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருந்தார் உயிரோடு இருந்தப்போ. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டு வைரலாக மாறுச்சு. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் வைரலாக மாறிக்கிட்டு இருக்கு. என்னை கொன்றாலும் இந்த போர் முடிவடையாது. அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்ன வார்த்தை. நான் முதியவன், என் உடல் பலவீனமாக இருக்கு, ஆனால் இந்த போராட்டம் எனக்கானது அல்ல, இது ஈரானுடைய இளைஞர்களுக்கு சொந்தமானது. நீங்கள் ஒரு மனிதருடன் போராடவில்லை. எப்படி? நீ ஒரு மனுஷன் கூட போராடலை. தன்னுடைய கண்ணியத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தேசத்துடன் போராடுகிறீர்கள். நான் ஒரு மனுஷன் நினைக்கிறியா? நான் தான் ஈரான், நான் தான் இந்த நாடு, நான் தான் இந்த தேசம், நான் தான் இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன். அப்போது நீ இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு எதிராக ஒரு பெரிய அட்டாக்கை நடத்திட்டு நிம்மதியாக இருந்துருவியா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காரு. அதற்கான பிரதிபலனை தான் இப்போது இஸ்ரேலும் அமெரிக்காவும் அனுபவிக்கிறாங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் கமினி அவர்களுடைய இறுதி மரியாதை அப்படிங்கிறது போஸ்ட்போன் ஆகிருக்கு அப்படின்னு. அதை இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்போதும் இல்லாத அளவிற்கு பெரிய மாசான கூட்டம் ஒரே இடத்துல அசம்பிள் ஆனாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாடியை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லடக்கம் பண்ணிடலாங்கிற ஒரு பிளானில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த காட்சிகளையும் நீங்கள் பார்த்தீங்க. அதற்கு பிறகு அந்த 167 குழந்தைகளுடைய உடலை இறுதி மரியாதை செலுத்தி அவங்கள அடக்கம் பண்ணுற நிகழ்வு மட்டும் இன்றைக்கி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை மட்டும் முடிச்சுட்டு இப்போ என்னென்னா இவருடைய அந்த இறுதி அஞ்சலி இறுதி மரியாதை அப்படிங்கிறத போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. டேட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் ஹீ இஸ் அ ரியல் லீடர் ஃபார் பீப்புள் அப்படிங்கிறது மட்டும் நடக்கக்கூடிய காட்சிகள், சொல்லக்கூடிய விஷயங்கள், ஏகப்பட்ட வரலாறுகளை புரட்டி பார்க்கும்போது உண்மை என்னன்னு புரியுது. இது நம்ம புரிதலுக்கு உட்பட்டது தான். சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாற்று கருத்துக்கள் இருக்கும். அவங்கவுங்க கருத்து அவங்களோடது. எது எப்படியோ ஈரானில் இவ்வளோ மாசான ஒரு கூட்டம் இதுக்கு முன்னாடி திரண்டதே இல்லை. சுலைமானி அவர்களுடைய மரணம் 2018-19 நடந்தப்போ ஒரு பெரிய மாசான கூட்டம் ஒன்று கூடிச்சு. அதற்கு பிறகு இந்த கூட்டம் கமினி அவர்களுக்கு ஆக்கக்கூடியிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அப்டேட்டோட மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.